ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் பூசணிக்காயை மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு இதை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப் காய்ச்சி ஆற வைத்த பால் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பாதாம் ரெண்டையுமே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாங்க. கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காயை இதோட சேர்த்துக்கலாம். இது நெய்யில் நல்லா வதங்கணுங்க, அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூசணிக்காயில் அதிகமான விட்டமின்கள் அடங்கி இருக்குதுங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, மினரல்ஸ், கால்சியம், அயன் போன்ற பல சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்ம உணவோடு எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே மூடி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகணும். மஞ்சள் பூசணிக்காயை நீங்கள் பொரியல் பண்ணி கூட உணவோடு சேர்த்துக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மஞ்சள் பூசணிக்காயை நம்ம உணவோடு சேர்த்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தி இதயம் சம்மந்தப்பட்ட கோளாறு வராமல் தடுக்குதுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிருங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிட்டுருக்கு. பலவிதமான அல்வா இருந்தாலும் இந்த பூசணிக்காய் அல்வா செய்யறது மிகவும் சுலபமானதுங்க. இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பாதாமை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை 10 நிமிஷத்துலேயே நாம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. இதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.